கொஞ்சம் அரிசி இருந்தால் 2 டம்ளர் கொடுக்கா. சாப்பாடு ஆகிறதுக்கு அரிசி காலியாக போயிடுச்சுக்கா. பசங்க ஸ்கூல்லேருந்து வந்துடுவானுங்க, அதுக்குள்ளே ஆக்கி வைக்கணும். நான் அரிசி சூப்பு எடுத்துன்னு கொடுத்துட்றேன். சரி தரேம்மா. இந்த அரிசி இல்லைனாலும் ரேஷன் ஏதாவது 2 டம்ளர் கொடுக்கா. நான் நாளைக்கே எடுத்துன்னு வந்தேன்னா கொடுத்துட்றேன். சரி கொடுக்குறேன். இந்த பையன் இந்தா எப்படி கொடுக்குறேன்னு நீ மனசுக்குள்ள நினச்சினே வந்தேன். என்ன திட்டுவியோ ஏது திட்டுவியோன்னு சொல்லிட்டு. ஆனால் கொடுக்குறேன்னு சொன்னது வரைக்கும் சந்தோஷம்க்கா. மனசுக்குள்ள கமலாக்கா என்ன சொல்லுமோ, நம்ம போய் அரிசி கேட்குறோமே என்ன சொல்லுமோ என்ன திட்டுமோன்னு பார்த்தேன். ஆனால் கொடுக்குறேன்னு வந்துச்சுக்கா. மனசுலே மெய்யாலும் பயந்துனே வந்தேன். அரிசி கூட வாங்கிறதுக்கு உங்களுக்கு இல்லையான்னு சொல்லிட்டு. ஏதோ கொடுக்குறேன் ஏத்தாக்கா. நான் போகிறேன். போட்டியா? சரிக்கா வரேங்க்கா. கொஞ்சம் தான் கேட்டேன், ஆனால் நீ பை ஃபுல்லாக குத்துக்கிறக்காக்கா. உன்ன மாதிரி மனசு யாருக்கா வரும் கமலாக்கா? நீ எப்பவுமே நீ கூடி விஜயகாந்த் ஐயா மாதிரி சாப்பாடு பசின்றவங்களுக்கு சாப்பாடு இல்லை, எல்லாரும் சரி சமமான சாப்பாடுன்ற மாதிரி அரிசின்னு வந்து கேட்டதுக்கு எனக்கு அள்ளி கொடுத்துட்டிய விஜயகாந்த் மனசு மாதிரி. எனக்கு ரொம்ப சந்தோஷம் கமலாக்கா. வரேன். இன்னைக்கு ஒரு நாள் வீட்டுல போயிடுச்சு. வரேன்க்கா கமலாக்கா.